ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசனம் பற்றி ஃபாலோவர்ஸுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை பற்றி பார்க்கலாம். திருமலை வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு TTD இலவச தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்குறாங்க. இந்த தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் தான் நம்ம புக் பண்ணணும். இந்த தரிசன டிக்கெட்டுகள் எப்படி புக் செய்யணும் என்ற வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இலவச தரிசன டிக்கெட்டுகள் மூலம் வெங்கடேஷ பெருமாளை எந்தவித தள்ளுமுள்ளும் இல்லாமல் 3/4 மணி நேரத்திலேயே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தரிசனத்திற்கு நாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை ஒட்டி தெற்கு மாட வீதி இருக்கும். தெற்கு மாட வீதியில் ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். அந்த ஓவர் பிரிட்ஜை தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் இருக்கும். அந்த இடத்துல போய் தான் நம்ம தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் மதியம் 1 மணி. தரிசனத்திற்கு அலோ பண்ணக்கூடிய நேரம் மதியம் 3 மணி. இந்த சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் வர்றதுக்கு TTD இந்த தரிசன டிக்கெட் புக் செஞ்சவங்களுக்கு இலவச பேட்டரி கார் வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த இலவச பேட்டரி கார் வசதிகள் 2 இடங்களில் நமக்கு கிடைக்கும். ஒன்று, ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்து ரோட் கிராஸ் பண்ண உடனேயே ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டில் இலவச பேட்டரி கார் வசதிகள் இருக்கும். அடுத்து SV மியூசியமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் WQ4 கேட் இருக்கும். அந்த கேட் முன்னாடியும் இலவச பேட்டரி கார் வசதிகள் கிடைக்கும். இந்த 2 இடங்கள்லையுமே சுமார் காலையில் 11:30 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் பேட்டரி கார் வசதிகள் இருக்கும். நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் பேட்டரி கார் இல்லைனாலும் வெயிட் பண்ணிங்கன்னா பேட்டரி கார் அழைச்சிட்டு போனவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்திற்கு திரும்பி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் பேட்டரி கார் மூலமாக இந்த இடத்திற்கு போகலாம். ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கேட்டில் நீங்கள் பேட்டரி கார் ஏறினீங்கன்னா கோவில் வரைக்கும் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து கோவிலில் இருந்து சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் சுமார் 180-200 மீட்டர் இருக்கும். அது நாம நடந்து போக வேண்டியிருக்கும். இதே நீங்க SV மியூசியமுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேட்ல பேட்டரி கார் ஏறுறீங்கன்னா சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வாசல் வரைக்குமே நம்மளை கொண்டு வந்து டிராப் பண்ணிடுவாங்க. நீங்க நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த தரிசனத்திற்கு வரக்கூடியவங்க வீல் சேர் கோவிலுக்குள்ள அலோ பண்ணுவாங்களா, வீல் சேர் உதவி இல்லாம நடக்க முடியாது அப்படின்னு கேட்கிறீங்க. வீல் சேர் சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதற்கடுத்து தரிசன கியூலேயோ கோவிலுக்குள்ளேயோ வீல் சேர் அலோ பண்ண மாட்டாங்க. உங்களால் முழுமையாக நடக்கவே முடியாது அல்லது ஒருத்தரினுடைய உதவி தேவைப்பட்டாலும் சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால்லையே நிறைய சேவாக்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க முழுமையாக நடக்க முடியாதவங்களை கூட அப்படியே தூக்கிட்டு போய் தரிசனம் பார்க்க வச்சுட்டு அதற்கடுத்து கோவிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டுடுவாங்க. தரிசனத்திற்காக கியூவில் ஜாயின் பண்ண நேரத்திலிருந்து தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்ற வரைக்குமே இந்த சேவாக்ஸ் உங்களோடே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப்பர் தேவைப்பட்டால் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணும் போதே ஹெல்ப்பருக்கும் சேர்த்து நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அவங்களுக்குமே இந்த தரிசன டிக்கெட் TTD இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இதில் சிலர் தரிசனத்தை அன்று சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க யாருக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்களோ அவங்களால வர முடியலை, ஹெல்ப்பர் மட்டும் தரிசனத்திற்கு போகலாமான்னு கேட்குறீங்க. இந்த மெயின் கேட்டகரி பர்சன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அல்லது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க வர முடியாத பட்சத்தில் ஹெல்ப்பரையும் தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. இந்த வெயிட்டிங் ஹால்லையே சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ரெஸ்ட் ரூம் வசதிகள் வெயிட்டிங் ஹால் உள்ளேயும் வெயிட்டிங் ஹால் வெளியே கூட இருக்கும். வெயிட்டிங் ஹால் வெளியே செப்பல் வைக்கக்கூடிய ஸ்டாண்டும் இருக்கும். வெயிட்டிங் ஹாலுக்கு உள்ள லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடமும் இருக்கும். நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு ஃபஸ்ட்டு இந்த வெயிட்டிங் ஹாலுக்கு வந்து உங்களுடைய லக்கேஜ் மற்றும் மொபைல்ஸை திரும்ப வாங்கிட்டு அதற்கடுத்து நீங்கள் லட்டு வாங்குறதுக்கு போகலாம். இந்த வெயிட்டிங் ஹாலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே ஒரு லேன் போகும். அந்த லேன் வழியாக ஈஸியாக லட்டு கவுண்டருக்கு போயிடலாம். லட்டு கவுண்டர் பில்டிங்லையும் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு பிரத்யேகமாக கவுண்டர் நம்பர் 14 மற்றும் 15 லட்டு கொடுப்பாங்க. இந்த கியூவில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக லட்டுவும் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த தரிசனத்திற்காக ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் குர்தா பைஜமா வியர் பண்ணிக்கலாம் அல்லது ஷர்ட் வித் வேஷ்டி வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணிக்கலாம்.
இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்கான்னா சீனியர் சிட்டிசனுக்கு 65 வயது அல்லது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்பர் 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். மற்ற 2 கேட்டகரிஸ் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்களுடைய ஹெல்பருக்கும் எந்தவித வயது வரம்பும் கிடையாது. தரிசனத்துக்காக போகக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அழைச்சிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க கிராண்ட் சில்ட்ரன் என்று சொல்லப்படக்கூடிய பேரன் பேத்திகளை அழைச்சிட்டு போக முடியாது. மற்ற 2 கேட்டகரிஸில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய மகன் அல்லது மகள் 12 வயதிற்கு குறைவாக இருந்தால் அவங்கள தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக அவசியமாக ஸ்கூல் ஐடி கார்டு அல்லது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். இதில் சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய நாளில் எங்களுக்கு 65 வயது ஆகியிருக்கணுமா அல்லது தரிசனத்திற்கு போகக்கூடிய நாளன்று 65 வயது ஆகியிருந்தால் பரவாயில்லையான்னு கேட்குறீங்க. தரிசனத்திற்கு நீங்கள் போகக்கூடிய நாளன்று உங்களுக்கு 65 வயது ஆகியிருந்தால் போதும். பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களும் ஹெல்ப்பராக யாரை வேணுமானாலும் அழைச்சிட்டு போகலாம். அவங்களுக்கும் எந்தவித ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாது. ஆனால் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய ஸ்பௌஸ் அதாவது ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபை தான் ஹெல்ப்பராக அழைச்சிட்டு போகணும் என்பதும் அவங்களுமே 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும் என்பது டிடிடியினுடைய ஒரு ரூல். ஆனாலுமே ஸ்பௌஸ் இல்லாத பட்சத்திலேயோ ஸ்பௌஸ் வர முடியாத பட்சத்திலேயோ மற்ற பிளட் ரிலேஷன்ஸையுமே ஹெல்ப்பராக அலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குமே 50 வயது அல்லது 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக தான் இருக்கணும். பிளட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா மகன் மகள் அல்லது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்று யாரை வேண்டுமானாலும் நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் எந்த கேட்டகரியில் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் ஹெல்ப்பருக்கும் சேர்த்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால்தான் ஹெல்ப்பரை உங்களோட தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. ஹெல்ப்பரை நம்ம அவசியமாக அழைச்சிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி எந்தவித கண்டிஷனும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் யாரையுமே அழைச்சிட்டு வரல, தனி ஒரு ஆளாக தரிசனத்திற்கு வந்திருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சேவாக்ஸினுடைய உதவியோடு கூட நீங்கள் தரிசனத்திற்காக போகலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது மெயின் கேட்டகரி பர்சனுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கும் ஸ்பௌஸினுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஹெல்ப்பரினுடைய டீட்டெயில்ஸ் எங்கே நாங்கள் ஃபில் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸ்பௌஸ் என்று கொடுத்துருக்கக்கூடிய அந்த காலம்லேயே நீங்கள் ஹெல்ப்பரினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி அவங்களுக்கு தரிசன டிக்கெட் உங்களோடு சேர்த்து புக் பண்ணிக்கலாம். தரிசனத்திற்கு வரக்கூடிய சமயத்தில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து சீனியர் சிட்டிசன் பீப்புள் அவங்களுடைய ஆதார் கார்டும் அவங்களுடைய ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டும் எடுத்துகிட்டு போகணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்களுடைய டிக்கெட்டோடு சேர்த்து ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய மற்றும் ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். மெடிக்கல் இஷ்யூஸில் அப்ளை பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து அவங்களுடைய ஆதார் கார்டு ஹெல்ப்பரினுடைய ஆதார் கார்டு மற்றும் உங்களுடைய சர்ஜன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். மெடிக்கல் இஷ்யூஸில் நீங்கள் வர்றீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் டிடிடி இந்த இலவச தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க. அது எல்லாமே நான் டிக்கெட் புக்கிங் வீடியோவில் விவரமாகவே சொல்லியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு நாளுக்கு ஹெல்ப்பரையும் சேர்த்து மொத்தம் 1000 தரிசன டிக்கெட்கள் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்தினுடைய தரிசன டிக்கெட்டுகள் எல்லாமே 3 மாதத்திற்கு முன்னதாகவே டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் இதனுடைய புக்கிங்காக ஓப்பன் பண்ணிடுவாங்க. உதாரணத்திற்கு ஜூலை மாதத்தில் அக்டோபர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் நவம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான இந்த இலவச தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. தேவைப்படக்கூடியவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக மதியம் 3 மணிக்கு தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. இந்த தரிசனத்திற்காக நீங்கள் போகக்கூடிய சமயத்தில் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் கோவிலுக்குள்ளே அலோ பண்ணுவாங்க. உங்களுடைய கியூனுடைய கடைசி பகுதி முடியக்கூடிய இடத்துல மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி கியூவில் நிற்கிறீங்க அப்படின்னா எந்தவித தள்ளுமுள்ளும் இல்லாமல் நீங்கள் அழகாக பொறுமையாக பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தரிசனம் முடிச்சுட்டு நீங்க கோவிலை விட்டு வெளியே பிரகாரத்துல வரக்கூடிய சமயத்துல உங்களுக்கு முன்னாடி தரிசனம் செஞ்ச மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுமே பிரகாரத்துல இருப்பாங்க. இவங்களோடு சேர்ந்து தான் நம்ம கோவிலை விட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். கியூல முன்னாடி போனால் தள்ளுமுள்ளு இல்லாமல் தரிசனம் பார்த்துடலாம்னு சொன்னீங்களே, கியூல முன்னாடி போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா
மதியம் 1 மணிக்கு தான் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக 11:30 மணிக்கெல்லாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட்டிங் ஹால்லேயே உட்கார்ந்துடலாம். அதற்கடுத்து வரக்கூடியவங்க ஃபஸ்ட்டு வெயிட்டிங் ஹால் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சுன்னா அதற்கடுத்த வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெயிட்டிங் ஹால் தான் க்யூவில் முதல்ல ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏர்லியராக வெயிட்டிங் ஹாலுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா க்யூலையும் முன்னாடி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4 மணிக்கெல்லாம் நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டே வெளியே வந்துடலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய நண்பர்களோடு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.